ஜேம்சன் கோவின் 9ஆம் ஆண்டு துவக்க விழா விற்பனை கொண்டாட்டம். 25,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் தங்க நாணயம் இலவசம். நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் சுமார் 67 கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்டமாக பொருணை அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆதிச்சநல்லூர், சிவகளை மற்றும் கொற்கை அகழாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள், ஆபரணங்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பழம்பொருட்கள் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அருங்காட்சியகத்தை கடந்த 20ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இன்று முதல் பொதுமக்கள் பார்வைக்கு அருங்காட்சியகம் திறந்துவிடப்பட்டுள்ளது. பெரியவர்களுக்கு 20 ரூபாயும், சிறியவர்களுக்கு 10 ரூபாயும் நுழைவு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு சிறப்பு சலுகையாக 5 ரூபாய் மட்டும் வசூலிக்கப்படுகிறது. புகைப்பட கருவி கொண்டு செல்ல 30 ரூபாயும், வீடியோ கேமராவுக்கு 100 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பார்வையாளருக்கு 50 ரூபாயும், சிறியவர்களுக்கு 25 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. வெறும் அகழாய்வு பொருட்கள் மட்டுமல்லாது நவீன தொழில்நுட்ப அனுபவத்தையும் இந்த அருங்காட்சியகம் வழங்குகிறது. 5 என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள 5D தியேட்டருக்கு 25 ரூபாயும், 7D படகு சிமுலேட்டருக்கு 25 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அருங்காட்சியகத்திற்கு விடுமுறை, அதேபோல தேசிய விடுமுறை நாட்களிலும் இயங்காது. மற்ற நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை அருங்காட்சியகத்தை பார்வையிடலாம். இப்போ இங்கே வந்து பார்வையிடும்போது நிறைய விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. பண்டைய தமிழ் நாகரிகத்தை வந்து பறைசாற்றும் விதமாகவும், அதே நேரத்தில் பண்டைய தமிழர்களோட வாழ்வியலையும் இங்கே வந்து அற்புதமாக எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே காட்சி அமைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருட்களையும் பார்க்கும்போதும் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து முன்னாடி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், தமிழ் குடி வந்து மூத்த குடி, முதல் குடின்னு. இப்போ அதை நேரில் வந்து பார்க்கும்போது நம்ம அந்த காலத்திலே வாழ்ந்த மாதிரி ஒரு உணர்வு தருகிறது. தமிழர்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்குலாம் போகவே தேவையில்லை. தமிழர்களை வந்து முதலிடத்தில் இருக்கணும். நம்மளை பார்த்து தான் அடுத்த தலைமுறையும் சரி, அடுத்த எதுவும் சரி, அவங்க நம்மக்கிட்ட வரணும். தமிழர்களை வந்து நம்ம முன்னிலைப்படுத்தி பேசியிருக்கோம். நம்ம முன்னாடி தான் இருக்கிறோம். நம்ம முதன்மையாக்கங்கிறது வந்து மிகப்பெரிய லெவலில் வியப்பாக பறைசாட்டிருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். இந்த மாதிரி காட்சி அமைப்பை வெளிப்படுத்தினதுக்கும் இன்னும் அதிகமான படியில் இந்த மாதிரி தொடர்புகளை வந்து அதிகப்படுத்தணும். இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை அதிகப்படுத்தி ஆராய்ச்சி மூலமாக நம்ம தமிழர்களோட இன்னும் தொன்மையான வரலாற்றை பறைசாட்டணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். தமிழர் நாகரிகத்தின் பெருமையை உலகுக்கு சொல்லும் இந்த பொருணை அருங்காட்சியகம் திருநெல்வேலியின் புதிய அடையாளமாக மாறியுள்ளது. பொருணை அருங்காட்சியகம் நதிக்கரையில் நாகரிகங்கள் பிறந்த சொல்லப்படும். ஆனால் பொருணை நதிக்கரையில் 5 வகை நிலங்களும் உள்ளடங்கிய திருநெல்வேலி பொருணை நதிக்கரையில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 வகை நிலங்களும் ஒருங்கி அமையப்பட்ட ஒரே ஒரு மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பாயக்கூடிய பொருணை நதி, இந்த பொருணை நதியின் கரையோரத்தில் வாழ்ந்து வந்த மூதாதையர்களான பண்டைய தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, அவர்கள் பயன்படுத்திய உபகரணங்களை மிக அழகாக காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பொருட்களை அற்புதமாக தோண்டி எடுத்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. உலகிற்கு அறிவியலை சொன்ன முதல் தலைமுறை தமிழ் தலைமுறை என்பதை காட்சிப்படுத்துகின்ற ஒரு அருங்காட்சியமாக இது இருக்குது. இந்த அருங்காட்சியகம் நம்ம திருநெல்வேலிக்கு ஒரு பெருமையாக ரெட்டியார்பட்டி மலை மீது அமைந்துள்ளது. இந்த அருங்காட்சியகம் நம்முடைய மூதாதையர்கள் வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடமா இருக்குது. நமக்குலாம் தெரியும், நம்ம தாத்தா பாட்டியுடைய அவங்களுடைய உடைகளை பத்திரப்படுத்தி வச்சுருப்போம். அவர் பயன்படுத்தின வாட்சை பத்திரப்படுத்தி வச்சுருப்போம். அந்த வாட்சுகளை பார்க்கும்போது, அந்த கைத்தடிகளை பார்க்கும்போது, அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரும், ஒரு பரவச உணர்வு வரும். அதே மாதிரி ஒரு பரவச உணர்வு நம்முடைய மூதாதையர்களான தமிழர்கள் பயன்படுத்திய பொருட்களை பார்க்கும்போதும் இங்கே அருங்காட்சியகம் கிடைக்கும். வரலாறை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக
குறிப்பாக மாணவர்களுக்கும் இளைய தலைமுறைக்கும் நமது தமிழர்களுடைய வரலாறை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த பொருணை அருங்காட்சியகம் இருக்குது. இந்த பொருணை அருங்காட்சியகத்துக்கு எல்லார்களும், உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களும் இந்த அருங்காட்சியத்துக்கு வந்து இதை பார்வையிடணும்னு சொல்லி பொருணை மக்கள் சார்பாக, திருநெல்வேலி மக்கள் சார்பாக வேண்டிக்கிறேன்.